தென் மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொழிந்தது. ஆலங்குளம், பாவூர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை மழை மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வெப்பசலனமாக இல்லாமல் கொஞ்சம் மழை அதிகமாக வர்றது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கடந்த 1 மணி நேரமாக மழை பெய்கிறது மக்களுக்கு இன்னுமே மகிழ்ச்சியாகவே இருக்கும்னு நம்புகிறேன். சரி, வெயிலுக்கு இந்த மழை நல்லது தான். பட் ஆனால் அந்த கோடையில் இந்த மழையை பார்க்குறது நல்லா தான் இருக்குது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். தூத்துக்குடியில் 2 மணி நேரம் கொட்டிய மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்காளாகினர். தேனி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அல்லிநகரம், அரண்மனைப்புதூர், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இடியுடன் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதேபோல் மின் கம்பங்களும் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை நகரின் பல்வேறு இடங்களில் 20 நிமிடங்கள் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. சாத்தூர் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.